ஒரு நாள் நைட்டு ஹீரோவோட பொண்ணு தூங்காம அவங்க வளர்க்குற அந்த நாயவே பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த விண்டோவை தட்டிட்டு இருப்பாங்க. இந்த கதவை திறங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுதுட்டு இருப்பா. அது நம்ம யாரையுமே சும்மா விடாது, உங்களையும் கொன்றும், கதவை திறங்க. இப்ப இதை ஹீரோவோட குடும்பமே பாக்குறாங்க. இதை பார்த்து இது ரொம்பவே மிரண்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஹீரோயின் அப்ப அவங்க டோர் கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் அப்படியே அந்த பொண்ணை கொன்றது. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டை சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இவ்வளவு மான்ஸ்டர் எப்படி வந்துச்சு இவங்களுக்கு எதுவுமே புரியல. இது இவங்க பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் ரொம்பவே நார்மல் ஆயிடுது. அந்த பொண்ணையும் காணோம், அங்க இருந்த மான்ஸ்டர்ஸையும் காணோம், பழைய மாதிரி ஆயிடுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோட ஃபேமிலியும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஹீரோ யாரும் இனிமேல் விண்டோ பக்கத்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் ஹீரோ அவர் பொண்ணு சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான்றத புரிஞ்சுக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு இவ பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிரா பண்ணி வச்சிருப்பா. அதை எல்லாத்தையுமே இவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றான், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அதுல ஒரு மான்ஸ்டர் ரொம்ப நல்ல மான்ஸ்டர்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமானதுதான், அதுல நல்ல மான்ஸ்டர்ஸ்னு எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க, நான் அவங்களை எல்லாரையுமே இதுல இருந்து காப்பாத்துவேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க சிமினி மேல இருக்கிறது உடஞ்சு விழுந்துரும். அது வழியா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வழி தெரியும். அதுக்குள்ள இவங்க யாராலையுமே போக முடியாது, அவரோட அந்த குட்டி பொண்ணு தான் போக முடியும். அந்த பொண்ணும் மேல போய் பாக்குறா. அப்ப அது சரியா உடையாதனால அவரோட கை மட்டும் தான் உள்ள போகுது. மறுபடியும் கீழே இறக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில இருக்கு. அந்த நாய்க்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த டேப்லெட்ஸும் காலி ஆயிருச்சு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க ஆசையா வளர்த்த நாய் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம ஹீரோ கன் எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அந்த நாயை சுட்டுறாரு. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இதை நம்ம சிம்னில வச்சு எரிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில எதையுமே நம்ம வீணாக்க கூடாதுன்னு சொல்றாரு. இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாரு. பின்னாடி நம்மளுக்கு சாப்பாட்டு இல்லாத நிலைமையில இது நம்மளுக்கு உதவும்னு சொல்றாரு. இது சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஆனா ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம இவ்வளவு ஆசையா வளர்த்தனா இதை நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கடைசி அவங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு அதுக்கு ஒத்துக்குறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோவோட ஃபேமிலி அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு மான்ஸ்டர் நிக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோவோட பொண்ணு அந்த ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போயிடுது. அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா வேமா ஓடி வந்து அவங்க ஃபேமிலி கூட இருந்துக்கிறா. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. அவங்க வீட்டுல இருந்த ஃபுட்டு எல்லாமே காலி ஆயிடுது. அவங்க பசங்க எல்லாரும் பசினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஹீரோவோட பையன் அவன் ஒரு ஃபிஷ் வளர்த்துட்டு வருவான். அதை கட் பண்ணி கொண்டு வந்து இதை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லுவான். இப்ப ஹீரோவுமே அவரோட ஃபேமிலி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு.